ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு பனு இஸ்ராயல்களுடைய நிறைய சம்பவங்களை சொல்லுவாங்க. பனு இஸ்ராயல்களுடைய சரித்திரங்களை அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, பனு இஸ்ராயல்கள்ல ஒரு அரசன் இருந்தான். நிறைய ஊதாரித்தனம் செய்யக்கூடிய, வீண் விரயம் செய்யக்கூடிய ஒரு அரசன் இருந்தான். அவன் பழக்கம் என்ன, தினசரி சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற பொருளை பூரா மிச்சம் வச்சுட்டு ஒரு குப்பை தொட்டில கொண்டு போய் கொட்டிடுவான். அந்த ஊர்ல ஒரு ஆபிது, ஒரு வணக்கசாலி இருந்தார். அவருக்குன்னு எதுவுமே கிடையாது. டெய்லி அந்த குப்பை தொட்டிக்கு பக்கத்துல வருவாரு. என்ன கொட்டப்பட்டிருக்குதோ அதை சாப்பிட்டுருவார். அதுல என்ன கிடக்குதோ, நல்ல உணவுகள் தான் இருக்கும். ஏன்னா அரசன் சாப்பிட்ட உணவு அல்லவா, அதுல என்ன மிச்சம் மீதி இருக்குதோ அதை எடுத்து சுத்தம் பண்ணி அந்த ஆபிது வணக்கசாலி சாப்பிட்டு போயிடுவாரு. இப்படியாக பல நாட்கள் நடக்குது. இந்த அரசன் இறந்து போயிடுறான். வீண் வரையும் செய்யக்கூடிய, ஊதாரித்தனம் செய்யக்கூடிய அரசன் இறந்துடுறான். அல்லாஹ் அவனை நரகத்திலையும் போட்டுறான். கொஞ்ச நாள் கழித்து இந்த வணக்கசாலி, இந்த ஆபிது இருக்கிறாரே, அவரும் இறந்துடுறார். அவர் இறந்த பிறகு அல்லாஹ்தாலா அவரிடத்துல கேட்கிறான், உலகத்துல உமக்கு யாராவது உபகாரம் செஞ்சிருக்கிறாங்களா? உபகாரம் செஞ்சிருந்தா சொல்லுங்க, நான் அவரையும் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். அல்லாஹ் நல்லடியார்களிடத்துல, வணக்கசாலிகளிடத்துல அப்படி கேட்பான், உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சிருந்தா சொல்லுங்க, அவரை சேர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி. அந்த வணக்கசாலி சொல்லுவாராம், எனக்கு தெரிஞ்சு எனக்கு யாரும் உபகாரம் செஞ்சதில்லை. ஏன்னா நான் யார்ட்டையும் போய் கேட்டது கிடையாது, யார்கிட்ட எந்த உதவியும் நாடினதில்லை, எனக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லி. இப்ப அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்வுக்கு தெரியும் எல்லாமே. அல்லாஹ் அவரிடத்துல கேட்பான், அப்படியானா உலகத்துல எப்படிப்பா நீ சாப்பிட்ட, உலகத்துல அவனுடைய வாழ்க்கை எப்படி ஓடுச்சுன்னு எல்லாம் கேட்பான். அவர் சொல்லுவாரு, தினசரி ஒரு அரசனுடைய மாளிகைக்கு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி ஒண்ணு இருக்கும். அந்த குப்பை தொட்டியில தினமும் உணவுகள் கொட்டப்படும். அதை எடுத்து நான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்லுவானா, அந்த அரசன் யாருன்னு உன்னால காட்ட முடியுமான்னு சொல்லி. தாராளமாக காட்டுவேனே. நரகத்திற்கு அவரை அழைத்து செல்லப்படும். அந்த குப்பை தொட்டியில வீணாக கொட்டினானே அந்த அரசன் இவர் தான் காட்டுவாரு. அல்லாஹ் சொல்லுவான், ஏதோ அவன் நல்ல நோக்கத்துல செய்யாட்டா கூட அவனுடைய அந்த குப்பை தொட்டியில வீசப்பட்ட உணவு என்னுடைய அடியான் உனக்கு பயனளித்தது என்று சொன்னால் இந்த செயலுக்காக நான் அவனை மன்னிச்சுட்டேன், அவனை நரகத்திலிருந்து அழைத்து செல் என்று அல்லாஹ் சொல்லுவான். இங்க இந்த செயலை யாரும் நம்ம தப்பா எடுத்துடக்கூடாது. நம்மளும் கல்யாணத்துல வீணா சாப்பாடு தேர்தலுக்கு ஆக்கி வச்சுட்டு குப்பை தொட்டில கொட்டிட்டு யாரா சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா நமக்கும் இது பயன் தரும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனிதனுடைய செயல் அது பயன் தருமானால் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதற்கு ஒரு உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்றாங்க. அந்த மன்னனுடைய செயல் ஒரு உதாரித்தனமான வீண்வரையமான செயல். ஆனா அதை கொண்டு அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியார் பயனடைந்தார். அல்லாஹ் தஆலா அதனால அந்த மன்னனை மன்னிக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய சமூகம் இன்றைக்கு உதவி செய்வதில், பிறருக்கு ஒத்துழைப்பதில் நாம் காட்டுகிற அந்த கஞ்சத்தனத்தின் காரணமாகத்தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய செல்வங்கள் பரக்கத்தில்லாம முற்றிலுமாக அழிந்து போய் கொண்டிருக்கிறதை தவிர இதற்கு நாம் யாரையும் காரணம் சொல்ல தேவையில்லை. இந்துத்துவ இயக்கங்கள் ஒரு காரணம், அல்லது நிறைய கடைகள் போட்டிக்கு வந்துட்டாங்க அது ஒரு காரணம். இதெல்லாம் புற காரணங்கள். உண்மையான காரணம் என்ன? நாம் நம்முடைய செல்வத்தினுடைய அபிவிருத்திக்கு என்ன செய்யணும்? நம்முடைய சமுதாயத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் இந்த செல்வம் பயன்படணும். ஏழை எளிய மக்களுக்கு உதவணும். அப்படி உதவாத செல்வங்களை தான் அல்லாஹ் தஆலா காலப்போக்கில் அழிக்க ஆரம்பிக்கிறான். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, பிறருக்கு உதவி செய்யறதுனால எவ்வளவு பெரிய பலன் சொன்னா, ஒரு அடியான் ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டமான நேரத்துல, துயரமான நேரத்துல அவருக்கு ஆறுதலாக உதவி செஞ்சாருன்னு சொன்னா, அந்த உதவிக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு 80 வகையான மன்னிப்பை தருகிறான். 80 வகையான மஃபிரத்தை அல்லாஹ் தருகிறான். அதுல ஒரு பாவ மன்னிப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அந்த முஸ்லிமுக்கு அதுவே போதும். மீதி உள்ள அனைத்தை கொண்டு அல்லாஹ் அவருக்கு உலகத்திலையும் மறுமையிலையும் படித்தரங்களை உயர்த்துவதாக சொன்னான். எனவே அருமையானவர்களே, இந்த நிலை நம்முடைய சமூகத்துல மாறணும். கஞ்சத்தனம் உள்ளத்திலிருந்து போகணும். இந்த செல்வங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க நமக்கானது, நாம் மட்டும் பயன்படுத்துவதற்கானது என்கிற இந்த நிலை மாறுமானால் எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தினுடைய நிலை சீராக்குவான்.